சர்வதேச பயங்கரவாதி பின் லேடனை சுட்டது தான் என 2 ராணுவ வீரர்கள் அளித்துள்ள பத்திரிகை பேட்டி அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த விவகாரம் குறித்து விரிவாக விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். பின் லேடன் எப்படி கொல்லப்பட்டார்? அமெரிக்காவிற்கு ஏற்கனவே கைதான தீவிரவாதிகள் கிட்ட இருந்து தகவல் கிடைக்குது. குவாண்டனாமோ பே சிறையில் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து முக்கியமான தகவல் கிடைக்குது. பின் லேடனுக்கு நெருக்கமானவர் பற்றிய தகவல் கிடைக்கிறது. அவரோட மொபைல் நம்பரும் கிடைக்குது. அவரோட மொபைலை ஃபுல்லாக டேப் பண்ணுறாங்க. தெரிஞ்சு போகுது பின் லேடன் பாகிஸ்தானில் அபோதாபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் தங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒபாமா உத்தரவு கொடுக்குறாரு. பல வாரங்கள் அமெரிக்க உளவுத்துறை உன்னிப்பாக பார்க்குறாங்க. அந்த வீட்டில் யாரெல்லாம் வராங்க, யார் வெளியே போகிறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒசாமா பின் லேடன் உள்ளே இருக்காருன்னு கன்ஃபார்மாக தெரியல, பட் இருந்தாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வந்தப்போ 2 அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் ஆப்கானிஸ்தான் பேஸ்லேருந்து பாகிஸ்தான் உள்ள பறக்குது. பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கே இது தெரியாது. நினைச்ச மாதிரி தரையிறங்க முடியவில்லை, வீட்டுக்குள்ளே குதிக்க முடியல. ஒரு ஹெலிகாப்டர் காம்பவுண்டில் பட்டு உடையுது. இன்னொரு ஹெலிகாப்டர் காம்பவுண்ட் வெளியே தரங்கிறியாச்சு. 23 சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் எல்லாம் டக்குன்னு வேறு வழியில் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. ஸ்டாண்ட் பையில் இன்னொரு 2 ஹெலிகாப்டரில் சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் இருக்காங்க. இந்த வீரர்கள் உள்ளே போனப்போ 3 ஆண்கள் ஒரு பெண் சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஒசாமா பின் லேடனை பார்த்துட்டாங்க, சுடுறாங்க. ஒசாமா பின் லேடனும் உயிரிழந்து விடுகிறார். அவரோட பிரேதத்தை அங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் எதெல்லாம் கிடைக்குதோ அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த காம்பவுண்டில் இன்னும் நிறைய பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் சுட்டு கொள்ளாமல் அவங்கள கட்டி போட்டுட்டு அங்கேருந்து ஏற்கனவே சேதமான ஹெலிகாப்டர் கொளுத்தி டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இருக்கிற வேற ஒரு ஹெலிகாப்டரில் அங்கேருந்து பறந்து தப்பித்து வந்து விடுகிறார்கள். அங்கேருந்து அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து ஒசாமா பின் லேடனுடைய உடல் அங்கே புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்ன பிறகு தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒபாமா பார்த்துட்ருக்கார். 40 நிமிஷம் ஆப்ரேஷன் இது. இப்போ என்ன செய்தி அப்படின்னா, யார் பின் லேடனை சுட்டு கொன்றாரோ அவர் ஏற்கனவே, இது 3 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். 2012ஆம் ஆண்டில் ஒருத்தர் ஒரு புக் எடுத்துட்டார். அந்த டீமில் இருந்தவர், நான் தான் ஒசாமா பின் லேடனை சுட்டு கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் ஒசாமா பின் லேடனை சுட்டு கொன்றேன் அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்க மக்கள் ஒரு பெரிய பரபரப்பு. யார் தான் சுட்டு கொண்டது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 குண்டுகள் தலையில் பாய்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் அப்படியே வெளியாச்சு. அமெரிக்க அரசு கடும் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரகசியமான விஷயம். இதெல்லாம் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் வெளியே சொல்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு.